வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க கெட்டல ராஜு காக்கிநாடா தாலுகா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். கெட்டல ராஜு அப்படின்ற ஒரு ரவுடி இருக்காரு. இவர் ஏகப்பட்ட பேர்கிட்ட பிரச்சனை பண்ணிருப்பாரு. பொண்ணுங்க விஷயத்திலயும் இவர் ரொம்ப வீக்கானவரா இருப்பாரு. இப்படிப்பட்டவர் மர்மமான முறையில ஒரு இடத்துல இறந்து போயிருக்காரு. இந்த கொலையை யாரு பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி வருது பாத்தீங்களா. போலீஸுங்க விசாரிக்கிறாங்க. போலீஸுங்க விசாரிச்சுட்டு இருக்கும் போதே பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நமக்கு நடுவுல காட்டுறாங்க. சோ பாஸ்ட் பிரசன்ட் அப்படின்ற மாதிரி இந்த கதை மாறி மாறி டிராவல் ஆகும். கண்டிப்பா முடிவுல வர ட்விஸ்ட நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நிச்சயமா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு இடத்துல திருவிழா நடக்குது போல. சிலர் நாடகம் மாதிரிலாம் அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டீமோட ஹெட் பேரு சிவா அப்படின்றது. அவர் முக்கியமான ரோலை பண்ணிட்டு இருக்காரு. சிவாக்கு நிறைய போன் வருது. ஆனா இவர் நாடகம் நடிச்சிட்டு இருக்கிறதுனால அந்த போன் எல்லாம் பார்க்க மாட்டாரு. இப்ப வேஷத்தை கலைச்சிட்டு இருக்கும் போதுதான் கூட வேலை பார்க்கறவங்க இருக்காங்கல்ல, அண்ணா உங்களுக்கு நிறைய கால் வந்தது அப்படின்ற மாதிரி போனை இவர்கிட்ட தராங்க. ஏகப்பட்ட மிஸ்டு கால் வந்திருக்கு. யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்றது தெரியல. இவருமே கால் பண்ணி பேசுறாரு. அப்ப ஏதோ ஒரு ஷாக்கிங்கான விஷயம் இவருக்கு தெரிய வருது போல. இவர் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. இவர் கூட இருக்கவர் இவரோட ஃப்ரெண்டு மாதிரி தான். நம்ம உடனே ஒரு இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி மணின்ற ஒரு பையனை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல கெட்டல ராஜு அப்படின்ற ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. அந்த இடத்துல இந்த மணி இருக்கான். மணி பண்ணானா என்னன்றது நமக்கு கிளியரா தெரியல. மணி இந்த விஷயத்துல நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சிவா பேசிட்டு இருக்காரு. மணியும் என்ன ஹெல்ப் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். நீயும் கெட்டல ராஜுவோ இங்க சரக்கடிச்சிங்கன்ற மாதிரி எல்லாரையும் நம்ப வைக்கணும். அதுக்கேத்த ஏற்பாட பண்ணுன்ற மாதிரி அவனை குடிக்கிற மாதிரிலாம் நடிக்க சொல்றாரு. இப்ப அவனோட பாட்டில பக்கத்தையே போட்டு வச்சிடலாம். நாளை பின்ன பிரச்சனை வந்தா இந்த மணி நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சிவாவும் மணியோட ஹெல்ப் எல்லாம் வாங்கிக்கிறாரு. ஆனா கெட்டல ராஜுவை கொன்னது யாருன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. இந்த மணின்ற பையன் பண்ணானா இல்ல வேற யாராவது பண்ணாங்களான்னு தெரியல. இப்ப அந்த பையனை வச்சு சில செட்டப்லாம் இந்த இடத்துல இவர் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா. பண்ணிட்டு இருக்கவரை இந்த கெட்டல ராஜுவோட பாடியை பாக்குறாரு. இந்த கெட்டல ராஜுவும் நானும் ஒரு காலத்துல சேர்ந்துலாம் வேலை பார்த்திருக்கோன்ற மாதிரி இவரோட வாய்ஸ் ஓவர் வருது. இப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கெட்டல ராஜு சாதாரண ரவுடியா தான் இருந்திருப்பாரு. அப்ப அவர் கூட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி 2 பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் தான் இந்த சிவா. ஆனா போக போக கெட்டல ராஜு இருக்கார்ல, நம்ம மட்டும் வளரணும், கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வளரக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாரு. அவங்க 2 பேரும் ஒரு கேஸ்ல சிக்க வச்சு ஜெயிலுக்கு அனுப்பிடுறாரு. அவங்க ஜெயில இருந்த டைம் இவர் தனி ரவுடியா மாறுறாருல. இப்ப நிறைய ரவுடிஸ் எல்லாம் பண்ணி பெரிய ஆளா மாறிடுறாரு. அவங்க ஜெயில விட்டு வரும்போதெல்லாம் இவர் பெரிய ரவுடியா ஃபார்ம் ஆயிடுறாரு. இவர் லேடிஸ் விஷயத்துல கொஞ்சம் வீக்கானவரா இருப்பாரு. ஒரு லேடிய கூடியே வச்சுக்கிறாரு. கூடியே வச்சிருக்க லேடியோட பேரு காவியா அப்படின்றது. அவங்க ஜெயில இருந்து வெளியே வரும்போது தொட முடியாத லெவலுக்கு இந்த ராஜுன்றவர் வளர்ந்துடுறாரு. அதாவது இந்த ஏரியாவே கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்திருப்பாரு. அப்படி கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்தவன் இப்ப செத்து கிடக்கிறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்குன்றவரு இந்த சிவாவோட வாய்ஸ் ஓவர் சொல்லுது. இப்ப சிவாவும் சைலண்டா கிளம்பிடலான்றவரு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. காலையில சமயம் இந்த ராஜுக்கு டீ தரதுக்காக ஒரு நபர் வராரு. அவர் தான் ராஜு இறந்து போயிருக்கிறத முதல்ல பாக்குறாரு. இப்ப ஷாக் ஆனவர் எல்லார்கிட்டயும் இந்த தகவலை கொடுக்கிறாரு. இந்த ஸ்பாட்டுக்கு ஒரு சிஐ லேடி வராங்க. அசிஸ்டண்டா ஒரு எஸ்ஐ வந்திருக்காரு. இவங்க 2 பேருமே தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ண போறாங்க போல. அதே சமயம் இப்ப நியூஸாவும் இந்த விஷயம் மாறுது. நிறைய பேர் இந்த விஷயத்தை பாக்குறாங்க. எது கெட்டல ராஜு கொல்லப்பட்டுட்டானா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. தொல்லை ஒளிஞ்சது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சந்தோஷமா பட்டு இருக்காங்க. இங்கதான் டைட்டில போடுறாங்க. கெட்டல ராஜுவை பொறுத்த வரைக்கும் அபிஷியலா ஒரு வைஃப் இருப்பாங்க. இவங்க தான் அந்த வைஃப். இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த ராஜுவை பொறுத்த வரைக்கும் ஒரு தம்பி இருக்காரு. தம்பி பேரு சுனில் அப்படின்றது. சுனில் தான் இங்க இருக்க எல்லா விஷயத்தையும் முன்னெடுத்துட்டு இருக்காரு. அண்ணன் இடத்துக்கு நம்ம வந்துடணும் அப்படின்ற மாதிரி சுனிலும் இந்த இடத்துல கணக்கெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இப்ப சுனில் தானே முன்ன நின்று எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மாலை போடுற மாதிரி சிவா இந்த இடத்துக்கு வராரு. சிவா இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருக்காரு. அதெல்லாம் சுனிலுக்கு தெரியாதுல்ல. வந்த சிவா என்ன சொல்றாருன்னா, இதுக்கு பின்னாடி அந்த துர்கா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கவுன்சிலர் சீட்டுக்காக உன் அண்ணனுக்கும் துர்காக்கும் பிரச்சனை வந்தது இல்ல, அதை மனசுல வச்சு கூட பண்ணிருக்கலான்ற மாதிரி இவன் மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடுறாரு. இதனால சுனிலுக்கு துர்கான்ற ஒரு நபர் மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இப்பதான் இந்த சுனிலுமே பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். இவர் தான் துர்காவா இருப்பாரு. இவர் எப்படியாவது கவுன்சிலர் ஆகணும்ன்ற மாதிரி ஆசைப்படுறாரு. அந்த கட்சியில இருக்கவர்கிட்ட பேசி கவுன்சிலர் சீட்டு வாங்குறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் இவர் பண்ணிட்டு இருக்காரு. இவர் கவுன்சிலர் சீட்டு வாங்குறதுக்கான ஏற்பாடு
ஏற்பாடு பண்றது கெட்டல ராஜுக்கு தெரிய வருது. அதனால கெட்டல ராஜு இருக்காரு பாத்தீங்களா, நேரடியா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த அரசியல்வாதியை இவர் பயங்கரமா கவனிச்சிட்டு இருக்காரு. செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் செய்யறேன், எனக்கு கவுன்சிலர் சீட்டு தாங்கன்னு கேக்குறாரு. இதனால துர்காக்கும் கெட்டல ராஜுக்கும் இந்த இடத்துல சண்டைலாம் வந்துட்டு இருக்கு. அப்ப அந்த துர்கா இருக்காருல, உன்னை சாவடிச்சிருவேன்னு வார்னிங்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த சமயம் கூட தம்பி பக்கத்துல தான் இருந்திருப்பான். என் அண்ணனையே சாவடிச்சிருவியா, அதுக்கு முன்னாடி உன் உயிர் இருந்தா தானே அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பான். சோ இப்படிதான் ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் அண்ணன் அங்கிருந்து கிளம்பி போயிருப்பாரு. சோ துர்கா கூட பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி இறந்து போன கெட்டல ராஜுவோட தம்பிக்கு தோண ஆரம்பிக்குது. இப்ப பிரசன்ட்ல துர்கா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, பார்ல சந்தோஷமா சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. அவன் செத்து போனதுல எனக்கு சந்தோஷம் தான், ஆனா நான் சாவடிக்கலன்ற மாதிரி எனக்கு வருத்தமா இருக்கு. இதை தாண்டி வேற எவனோ சாவடிச்சிருக்கான்ல, அவன் ஒரு ஆளா உருவாக கூடாது. இப்ப சாவடிச்சிருக்கவன் அடுத்தடுத்த ரவுடிசம் பண்ணி அவன் என்னை விட வளர்ந்துட்டானா எனக்கு தான் பிரச்சனை. சாவடிச்சவன் யாருன்றதை கண்டுபிடிச்சு நான் சாவடிக்கணும், சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி இவருமே ஆளுங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. பாஸ்ட் பிரசன்ட் காட்டுவாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ரிச்சின்ற ஒரு நபர் வேலைக்கு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்பவும் காசு வேணும்டான்னு கேக்குறாரு. அப்பா சூதாட்டம் மட்டும் ஆடாதீங்கன்ற மாதிரி இவருமே அப்பாக்கு நிறைய காசை தந்துடுறாரு. தங்கச்சியை காலேஜ்ல விடுறதுக்காக இவருமே கார்ல கூட்டு போயிட்டு இருக்காரு. தங்கச்சி மேல் படிப்பு படிக்கணும்ன்ற மாதிரி ஆசைப்படுறாங்க. நீ காசை பத்தி எல்லாம் கவலையே படாத, அண்ணன் பாத்துக்கிறேன், நீ ஒழுங்கா படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்ற மாதிரி ரிச்சி சொல்றாரு. தங்கச்சியும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. தங்கச்சியை காலேஜ்ல விட்டுட்டு இவரோட கராஜுக்கு வந்துடுறாரு. காரை ரெடி பண்றது தான் இவரோட வேலை போல. கம்மி காஸ்ட்லயே ரெடி பண்ணி தந்துருவார் போல. அந்த மாதிரி ஒரு நபருக்கு கம்மி ரேட்லயே முடிச்சு தந்திருக்காரு. டே சூப்பரா பண்ணி தந்திருக்க அப்படின்ற மாதிரி அந்த அண்ணன் பாராட்டுறாரு. என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கார் ரிப்பேர் பண்ற வேலை எல்லாம் இருக்கு, நான் வாங்கிட்டே அனுப்புறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சூப்பர்ண்ணே, என்கிட்டயே அனுப்பி வைங்கன்ற மாதிரி இவருமே இந்த அண்ணன் கிட்ட நல்ல விதமா பேசிட்டு இருக்காரு. இப்ப சத்யான்ற புது கேரக்டரை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. நர்ஸ்ன்றதுனால இவங்களுக்கும் கொஞ்சம் வைத்தியம்லாம் தெரியும் பாத்தீங்களா, அது மூலியமா நிறைய பேருக்கு ஃப்ரீயா வைத்தியம் பார்க்கறாங்க. வேண்டிய மருந்தெல்லாம் உங்களுக்கு தந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. நீ நல்லா இருக்கணும்ன்ற மாதிரி எல்லாருமே இந்த பொண்ணை பாராட்டுறாங்க. இப்ப இந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, சத்யாவோட அப்பாக்கு சாப்பாடு தரதுக்காக வராரு. சத்யா தானே தரதுக்கு வரணும், ஆனா இவரு தராரு. நீ எதுக்குப்பா இந்த சர்வீஸ் எல்லாம் பண்றேன்னு சத்யாவோட அப்பா கேட்கும் போது, உங்க பொண்ணு ஊர் முழுக்க சர்வீஸ் பண்றா, நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் சிரிச்சு பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஆக்சுவலா சத்யா ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறாங்கல்ல, அதே ஹாஸ்பிட்டல்ல தான் இவரும் வேலை பார்க்கறாரு அப்படின்றது தெரிய வருது. இவரோட பேரு விஜய் அப்படின்றது. இவர் சத்யாவை லவ் பண்றது நமக்கு தெரிய வருது. சத்யாவும் இவரை லவ் பண்றாங்க போல. இவர்கிட்ட சிரிச்சுலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு ராஜுவை காட்டுறாங்க. அதாவது பாஸ்ட்ல ராஜுவை காட்டுறாங்க. கீப்பு மாதிரி ஒருத்தங்க இருக்காங்கல்ல, பேரு காவியான்னு சொல்லியிருப்பேன். அந்த காவியாவும் கட்டி பிடிச்சு ரொமான்ஸ் எல்லாம் பண்றாங்க. இவருக்கு இந்த இடத்துல சாப்பாடு எல்லாம் பரிமாறிட்டு இருக்காங்க. இவருமே இவங்க கிட்ட ஜாலியா பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இவர்கிட்ட அடியால வேலை பார்த்த ஒருத்தரோட பசங்க வராங்க. காரணம் இவர்கிட்ட அடியால வேலை பார்த்தவரை போலீஸ் புடிச்சிட்டு போயிருக்காங்க போல. அப்பாவை காப்பாத்துங்கன்ற மாதிரி தான் வந்திருக்காங்க. இவருமே லாயர் கிட்ட காப்பாத்த முடியுமான்னு கேக்குறாரு. அதெல்லாம் கஷ்டம்ன்ற மாதிரி லாயர் சொல்லிட்டாரு. கஷ்டம்னா நான் எதுக்கு காப்பாத்தணும், அவன் எக்கேடுனா கெட்டுட்டு போறான் அப்படின்ற மாதிரி இவர் பேசுறாரு. இதுல பாதிக்கப்பட்ட பசங்க டென்ஷன் ஆகுறாங்க. என் அப்பா இவ்வளவு நாள் உங்களுக்காக தானே வேலை பார்த்தாரு, அவரை காப்பாத்த மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோச்சுக்கிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவர் கூட காவியான்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, இவங்களுக்குமே இவர் மேல லைட்டா சந்தேகம் இருக்கு. அதாவது நம்மளை தாண்டியும் மத்த லேடிஸ் கிட்ட இவர் பழகிட்டு இருக்காரு போல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பொசசிவ் ஆகுறாங்க. இவர் கை கழுவுறதுக்காக போனை வச்சுட்டு போகும்போது மத்தவங்க கிட்ட இருந்து சாட் வந்திருக்கிறதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கடுப்பாகுறாங்க. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. ஆக்சுவலா கட்டல ராஜு இறந்து போயிருந்தாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல மணின்ற ஒரு பையனும் சரக்கெல்லாம் அடிச்சிருக்கான்றது இப்பதான் இந்த லேடி சிஐக்கு தெரிய வருது. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவனை வீட்டுல அமக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அவன் வீட்டுல இருக்கும் போது இவங்களுமே லாக் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. நீயும் அங்கதானே இருந்த, நீ தானே இந்த விஷயத்த பண்ணன்னு கேக்குறாங்க. இது நான் பண்ணனா, நான் எதுக்காக பண்ண போறேன், நான் அங்கதான் இருந்தேன், ஆனா இந்த டைமே நான் கிளம்பிட்டேன், எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றான். இருந்தாலுமே இவனோட பிங்கர் பிரிண்ட்ல இருந்து எல்லாத்தையும் எடுக்கணும்ன்ற மாதிரி இந்த பையன் கிட்ட இருந்து எடுத்துடுறாங்க. அதுக்குள்ளேயே கட்டல ராஜுவோட தம்பி இருக்கார்ல, என் ஆளு விடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே விட்டுறாங்க. இப்ப அந்த தம்பி சுனில் இருக்கார்ல, இவனை ஹோட்டலுக்கு கூட்டு போய் இவனுக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் வாங்கி தந்துட்டு இருக்காரு. என் அண்ணனுக்கு அசிஸ்டன்ட் மாதிரி இருந்தல்ல, இதுக்கப்புறம் எனக்கு அசிஸ்டன்ட் மாதிரி இரு. இதை தாண்டி என் அண்ணனை யாரு சாவடிச்சாங்கன்னு உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது, போலீஸும் என்கிட்ட கேட்டாங்க, நான் போலீஸ் கிட்டயும் இதையே தான் சொன்னன்ற மாதிரி இவன் சொல்றான். ஆனா இவனுக்கு கில்லர் யாருன்றது தெரியும், ஏன்னா ஸ்டார்டிங்கே நமக்கு காமிச்சாங்கல்ல. ஆனா இவன் வேணும்ட்டே சுனில் கிட்ட தெரியாதுன்ற மாதிரி அங்க இருந்து கிளம்புறான். அப்படி கிளம்புனவன் நேரா இந்த சிவாவையும் ஃப்ரெண்டையும் பாக்குறதுக்காக வரான். ஏன்னா இவங்களுக்காக தானே உண்மையை
எல்லாத்தையுமே இவன் மறைச்சிட்டு இருக்கான். சோ சிவா கிட்ட வேண்டிய காசெல்லாம் வாங்கிக்கிறான். சிவாவும் இவன் வெளியே சொன்னா பிரச்சனை, இவன் கேட்கிற மாதிரி காசை தரலான்ற மாதிரி அப்பப்ப இவனுக்கு காசெல்லாம் தந்துட்டு இருக்காரு. கில்லர் யாருன்றதை இன்னும் நமக்கு ரிவீல் பண்ணல. இப்ப சிவா வேணும்ட்டே மீன் மார்க்கெட்டுக்கு வந்துடுறாரு. வந்தவர் என்ன பண்றாருன்னா, கட்டலராஜுக்கும் நிறைய பேருக்கும் பிரச்சனை இருக்கும் பாத்தீங்களா, இவங்க பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அவங்க பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் கேஷுவலா பேச்சு கொடுக்குறாரு. நிறைய பேரோட மைண்ட்ல வந்து இவங்க கொலை பண்ணிருப்பாங்களோ அவங்க கொலை பண்ணிருப்பாங்களோன்னு யோசிக்க வைக்கிறதுக்காக இப்படி பண்றாரு. வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஆளுக்கு இவன் பண்ணிருப்பானா அவன் பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதுதான் போலீஸோட காதுக்கும் வருது. சோ அவனுக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க, எல்லா எதிரியும் நம்ம விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே பிரச்சனை இருந்தது உண்மைதான், நாங்களாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ சந்தேகப்படுற எல்லாரையுமே இவங்க லாக் பண்ணி விசாரணை பண்றாங்க. போலீஸுங்க சந்தேகப்படுறாங்கல்ல, ஆனா அவங்க எல்லாருமே வேற ஒரு இடத்துல இருந்திருக்காங்கன்றது போலீஸுங்களுக்கு தெரிய வருது. சோ இவங்க கட்டலராஜுவை எதுவும் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. இப்ப கதை வந்து பாஸ்டுக்கு போயிருது. பாஸ்ட்ல மாலினின்ற ஒரு லேடி வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்றதை ரிச்சியும் கவனிக்கிறாரு. இப்ப ரிச்சியும் பக்கத்துல வந்து இவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. எங்கேயாவது போணுமா, நான் வேணா டிராப் பண்ணவான்ற மாதிரி கேட்கிறாரு. வண்டி கிடைக்கல, அதனால இவங்களுமே உன் கூடயே வரன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவருமே கார்ல இவங்க சொன்ன இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இங்கே வெயிட் பண்ணுப்பா, நான் காசு வாங்கிட்டு மட்டும் வந்துடுறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்பதான் இந்த ரிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இவங்க விலை மாதுன்றது தெரிய வருது. ஓஹோ, வந்தவ விலை மாது போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. மாலினியை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் கூட ஒன்னா இருக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்ப காசை வாங்கிட்டு திரும்பி கார்ல ஏறுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இந்த வாட்டி இவங்க கார்ல ஏறும் போது ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கல்ல, வேணும்ட்டே அவங்களை இடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க விலை மாதுன்னு தெரிஞ்சிருச்சுல, அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ரிச்சியும் கவனிச்சுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல கடுப்பான ரிச்சி இருக்கார்ல, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஃப்ரெண்ட்ஸை திட்டுறாரு. ஃப்ரெண்ட்ஸுங்களுமே விஷயத்தை சொல்லிட்டாங்க. அவங்க விலை மதுவா இருந்தா இந்த மாதிரி நீங்க அட்வான்டேஜ் எடுத்துப்பீங்களா, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே கண்டிக்கிற மாதிரி பேசுறாரு. இவங்களுக்கு ஏதோ கஷ்டம், அதனால இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. எங்க விடணும் சொல்லுங்க, விடுறேன்ற மாதிரி இந்த லேடி கிட்ட சொல்றாரு. இவங்க ஒரு காலேஜ்ல விட சொல்றாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, பேரு மீரா அப்படின்றது. ஆக்சுவலா மீராவோட காலேஜ் செலவுக்கு கூட இவங்க கிட்ட காசு இல்ல, அதனால தான் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க போல. இப்ப பொண்ணோட காலேஜ் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிடுறாங்க. விடுறதுக்காக இந்த இடத்துக்கு ரிச்சி வந்தார்ல, தங்கச்சியை பாக்குறாரு. தங்கச்சி என்ன சொல்றாங்கன்னா, மீரா தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் மீரா கிட்ட நீங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி சகஜமா பேச்சு கொடுக்குறாரு. இப்ப காலேஜ்லாம் முடிஞ்சிருச்சுல, ஏன் கார்லயே போயிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி போகும்போது அந்த மீரா லைட்டா ரிச்சியை பார்த்து சிரிக்கிறாங்க. இவருக்குமே அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, லைட்டா ஸ்மைல் பண்றாரு. இப்படிதான் இவங்க ரெண்டு பேர் கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க போல. இப்ப மாலினி கிட்ட உங்களுக்கு எந்த ஹெல்ப் தேவைப்பட்டாலும் என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த சமயம் இவருக்கு போன் கால் வருது. இவரோட அப்பா சூதாட்டம் விளையாடி காசை கட்ட முடியாம ஆளுங்க கிட்ட மாட்டிட்டு இருக்காரு போல. அடிச்சு உட்கார வச்சிருக்கிறதா இவருக்கு தெரிய வருது. இவருமே நேரா அந்த சூதாட்டம்லாம் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. என் அப்பா மேல எப்படி கைய வைப்ப அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க கிட்ட கோபமா பேசுறாரு. அவனுமே என்ன பண்றானா, அடிங்கடா அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றான். இப்ப எல்லாருமே இவர் அடிக்கிறதுக்காக வராங்க. இவர் தடுத்து நல்லா தான் சண்டை போடுறாரு. ஆனா இங்கதான் ஏகப்பட்ட பேர் இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல ரிச்சியை அடி அடின்னு அடிச்சு கீழே விழ வச்சிடுறாங்க. இப்ப ரிச்சியும் தெரிஞ்ச யாரையாவது வர வைக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. போன் எடுத்து கால் பண்றதுக்காக போறாரு. நீ எவனாலும் கூப்பிடு, எனக்கு பயம் கிடையாது அப்படின்ற மாதிரி இவன் நக்கலா பேசிட்டு இருக்கான். ரிச்சி யாருக்கு கால் பண்றாரு தெரியுமா, அந்த கட்டலராஜுக்கு கால் பண்றாரு. இது கட்டலராஜு வராரா அப்படின்ற மாதிரி இவன் ஷாக் ஆகுறான். வந்த கட்டலராஜு இருக்கார்ல, அவரோட ஆளுங்களோட வந்து இங்க இருக்க கேங்க பயங்கரமா அடிச்சிடுறாரு. இப்ப ரிச்சியோட அப்பாவை காப்பாத்திடுறாரு. ரிச்சியோட அப்பா யாருன்றத சொல்லிடுறேன். கட்டலராஜுக்கு ஒரு டைம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கல்ல, ஒருத்தர் சிவா, இன்னொருத்தர் இந்த ரிச்சியோட அப்பாவா தான் இருப்பாரு. அதனால ரிச்சியும் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். ரிச்சி கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணுவான் போல. இப்ப ரிச்சியை காப்பாத்திடுறாரு, அப்பாவை காப்பாத்திடுறாரு. இதுக்கப்புறம் இப்படி பண்ணாதன்ற மாதிரி ரிச்சியோட அப்பா கிட்ட சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இப்ப நமக்கு மணியை காட்டுறாங்க. பாஸ்ட்ல நமக்கு மணியை காட்டுறாங்க. ஆட்டோல வந்துட்டு இருக்கும் போது எச்ச துப்புவான், ஒரு நபர் மேல பட்டுது. ஏண்டா பார்த்து நீ வரமாட்டியான்ற மாதிரி அவர் திட்டுறாரு. என்ன ஓவரா பேசுற, இப்பெல்லாம் பேசின கத்திய வச்சு சொருவிடுவேன்ற மாதிரி இவன் மிரட்டுறான். நான் வந்து கட்டலராஜோட ஆளுன்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கான். இந்த விஷயத்தெல்லாம் கட்டலராஜோட வேற ஒரு ஆள் கவனிக்கிறாரு. அவருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உன் மேலதான் தப்பு, நீ கட்டலராஜோட பேரை தேவையில்லாம யூஸ் பண்ணாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஏன் யூஸ் பண்ணக்கூடாது, அண்ணன் எப்ப கால் பண்ணாலும் எடுப்பாரு அப்படின்ற மாதிரி இந்த மணி ஓவரா பேசிட்டு இருக்கான். இதனால இந்த அடியால் என்ன பண்றாருன்னா, கட்டலராஜுக்கு கால் பண்ணி உங்க பேரை மணி தப்பா பயன்படுத்திட்டு இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் பேரை பயன்படுத்துறதுக்காக தான் கூடியே வச்சிருக்கேன், அவன் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி கட்டலராஜு சொல்லிடுறாரு. இப்ப காவியா வந்தோன்னா ரொமான்ஸ் பண்றதுக்கு பாக்குறாரு. காவியாவும் வேற ஒருத்தி உங்களுக்கு கால் பண்றாளே, அவ யாருன்னு கொஞ்சம் சந்தேகமா கேள்வி கேட்கறாங்க. இதுல இவருமே அப்செட் ஆயிடுறாரு. சே, இவ வேற தேவையில்லாம பேசி அப்செட் பண்றான்ற மாதிரி யோசிக்கிறாரு.
நமக்கு விஜய் சத்யான ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு இருந்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா? இவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் ஒரு பிரச்சனை வருது. கட்டல ராஜு இருக்கார்ல, இந்த சத்யாவோட அப்பாக்கு நிறைய காசெல்லாம் தந்திருப்பாரு போல. அந்த காசெல்லாம் சீக்கிரமா எனக்கு திரும்பி தரணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ இந்த வீடை என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவன்ற மாதிரி மிரட்டுறாரு. அப்பவும் அப்படிலாம் பண்ணிடாத ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு இந்த கட்டல ராஜு என்ன சொல்றாருன்னா, சின்ன வயசுல உன் பொண்ணை பார்த்திருக்கேன், நல்லா இருப்பா, இப்ப கல்யாண வயசு வந்திருக்கோம்ல, எனக்கே கல்யாணம் பண்ணி தந்துருன்ற மாதிரி கேட்கிறாரு. சத்யாவோட அப்பாக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. ஆனா இவனை எதிர்த்து எதுவுமே பேச முடியாம அமைதியா இருக்காரு. இந்த கட்டல ராஜுவும் கிளம்பிட்டு இருக்கான். இந்த டைம் தான் சத்யாவை டிராப் பண்றதுக்காக விஜய் வந்திருப்பாரு. இப்ப சத்யாவை பாக்குறவன் ரொம்ப ஆச்சரியப்படுறான். பரவாயில்லையே, நீ ரொம்ப அழகா இருக்கியே, கண்டிப்பா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற மாதிரிலாம் சொல்றான். இவங்களுக்குமே எதுவுமே பேச தோண மாட்டேங்குது. வேகமா வீட்டுக்குள்ள கிளம்பிடுறாங்க. இப்ப கட்டல ராஜு இருக்கான்ல, நீ எதுக்காக டிராப் பண்ணன்னு கேக்குறான். ஃப்ரெண்டுனே, அதனால தான் டிராப் பண்ணன்ற மாதிரி அவன் சொல்றான். ஃப்ரெண்டா மட்டும் இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி இந்த விஜய்க்கு வார்னிங்க கொடுத்துட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அவன் ஏமாத்துறான் பாத்தீங்களா, அதனால அவனுக்கு எதிராக கேஸ் கொடுக்கலான்ற மாதிரி சத்யா சொல்றாங்க. உனக்கு கட்டல ராஜுவை பத்தி தெரியாதுமா, அவன் இந்த மாதிரி நம்ம பண்றோம்னு தெரிஞ்சா நம்ம கதையை முடிச்சிருவான், அதனால அமைதியா இருமா, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாது அப்படின்ற மாதிரி அப்பா இருக்காருல, பொண்ணை இந்த இடத்துல சமாதானப்படுத்துறாரு. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. பிரசன்ட்ல இந்த சிவா என்ன பண்றாருன்னா, வேணும்ட்டே கட்டல ராஜுவை இவன் கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு, அவன் கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நிறைய பேர்கிட்ட கிளப்பி விட்டுட்டு இருக்காரு. இப்ப இன்னொன்னு பக்கம் தம்பி இருக்கான்ல, சந்தேகப்படுற எல்லாரையும் விசாரிச்சுட்டு இருக்கான். அதே மாதிரி போலீஸுங்களும் சந்தேகப்படுற எல்லாரையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் போலீஸுங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி கட்டல ராஜுவை ஒரு டீம் போடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்கன்றது தெரிய வருது. அந்த டீமை சேர்ந்தவங்க யாரு என்னன்ற மாதிரி இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. நமக்கு அந்த சீனை காட்டுறாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி கட்டல ராஜு கொஞ்சம் குடி போதையில படுத்துட்டு இருக்காரு. அப்ப அவரை போட்டு தள்ளுறதுக்காக நிறைய பேர் வராங்க. ஆனா கட்டல ராஜு தனியாளாவே வந்த எல்லாரையும் போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா யாரோட டீம் தெரியுமா இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க? இந்த சிவாவோட டீமை சேர்ந்தவங்க தான் வந்திருப்பாங்க. ஆனா எல்லாருமே அடி வாங்கிடுறாங்க. இப்ப சிவாவே நேரடியா மோதுறதுக்காக அந்த இடத்துக்கு வராரு. ரெண்டு பேருமே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு காட்டாமே நமக்கு வேற சீனை காட்டுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அடிக்கடி இப்பெல்லாம் ரிச்சி வந்து இந்த பொண்ணு மீராவை பார்க்கறதுக்காக வராரு. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் மாலினிக்கு தெரியுது. ஆனா மாலினி பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ரிச்சி நல்ல பையன் நினைக்கிறாங்க. சோ இவர் என்ன பண்றாருன்னா, அவங்கள காலேஜ்ல எல்லாம் டிராப் பண்றாரு. இப்ப வேற ஒரு இடத்துல வந்து லோடு எடுக்கிற வேலை இருக்கும். அந்த வேலையை பார்க்கிறதுக்காக இவருமே வராரு. சிவா தான் அந்த லோடெல்லாம் ஏத்தி வைக்கிறாரு. அப்ப சிவா என்ன சொல்றாருன்னா, உன் அப்பாவையும் என் அப்பாவையும் டம்மி பண்ணதே அந்த கட்டல ராஜு தான். அவன் கூட நீ சுத்திட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அவன் கூட சுத்தாதப்பா, சுயநலத்துக்காக உன்னை யூஸ் பண்ணிப்பான், அதனால அவன் கூட சுத்தாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. என்ன இவர் இப்படி சொல்றாருன்ற மாதிரி இவனுமே யோசிக்கிறான். பிரசன்ட்ல அண்ணனை கொன்னது யாருன்னு சுனில் தேடிட்டு இருக்கும் போது ஒரு தகவல் கிடைக்குது. அது என்னன்னா, ரிச்சி இருக்கார்ல, அந்த அண்ணன் கொல்லப்பட்ட நாள் நைட்டு நான் எப்படியாவது அந்த கட்டல ராஜுவை கொல்லுவன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்திருப்பான். குடி போதையில பேசிட்டு இருந்திருப்பான். இது தெரிஞ்சோன்னு சுனில் இருக்கார்ல, அவனை தூக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப பிரசன்ட்ல இன்ஸ்பெக்டர் லேடி இருக்காங்கல்ல, மாலினி கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஆக்சுவலா கொஞ்ச நாள் கட்டல ராஜு இருக்கார்ல, இந்த மாலினி கூட குடும்பம் நடத்தி இருக்காரு போல. சோ அவனை பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னும் போது, அவன்லாம் என் கூட குடும்பம் நடத்தல, நீங்க வாய்க்கு வந்ததை பேசாதீங்க, அவன் கூட நான் எதுக்காக இருக்க போறேன், கிளம்புங்கன்ற மாதிரிலாம் இந்த லேடி கோவப்படுறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் லேடியும் கிளம்பிடுறாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இந்த சத்யா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கட்டல ராஜு இருக்கான்ல, வேணும்ட்டே அந்த இடத்துக்கு வந்து இவங்க கிட்ட பிரச்சனை பண்றான். இவங்க அடிக்கிறதுக்காக வரும்போது கையை பிடிச்சு தடுத்துறான். என்னைக்கா இருந்தாலும் நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி வார்னிங்லாம் கொடுத்துட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்புறான். நடந்த விஷயத்தை நினைச்சு இவங்களுமே அப்பா கிட்ட சொல்லி ஃபீல் பண்றாங்க. அப்பாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்ப இவங்களுமே வேலை பார்க்குற இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த விஜய் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது இவங்களுமே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. விஜய்க்குமே அவன் மோசமானவன்றது தெரியும். என்ன பண்றதுன்னு விஜய் யோசிக்கிறாரு. பேசாம நம்ம ரெண்டு பேருமே இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாம், எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், உன் பேரண்ட்ஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டா நம்ம கிளம்பி போயிடலான்ற மாதிரிலாம் சொல்றான். அப்படியே கட் பண்ணி நமக்கு ரிச்சியும் மீராவும் லவ் பண்றதை காட்டுறாங்க. ஆக்சுவலா மீராவை பொறுத்த வரைக்கும் அம்மாவை நினைச்சுதான் ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்பா எப்பயோ விட்டுட்டு போயிருப்பாரு. அம்மா தான் கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க. அம்மாக்கு ஒரு லைஃப் அமைச்சு தரணும்ன்ற மாதிரி ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரிச்சி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கட்டல ராஜுவை பொறுத்த வரைக்கும் நிறைய லேடிஸ் கூட அஃபேர்ல இருந்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, இத பத்திலாம் இந்த ரிச்சிக்கு தெரியும். ரிச்சி சொன்னா கட்டல ராஜு கொஞ்சம் கேட்பார் போல, அண்ணா இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணாதீங்க, நீங்க முறைப்படி யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஹாப்பியா ஒரு லைஃபை வாழுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அப்படி சொன்னவன் நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். இவன் சொன்னா இவர் கேட்பார்ல, வரன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்க ஆரம்பிக்கிறாரு.
ஆக்சுவலா இந்த ரிச்சி எங்க கூட்டு வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா மாலினியை அறிமுகப்படுத்துறதுக்காக தான் கூட்டு வந்திருக்கான். இவங்க எனக்கு தெரிஞ்ச லேடி தான்ற மாதிரி சொல்றான். இப்ப மாலினி கிட்ட பேசலாம் வச்சிட்டு இருக்கான். மாலினியே இவரை பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்கல்ல, அதனால யோசிக்கிறாங்க. ஆனா ரிச்சி என்ன சொல்றான்னா, இதுக்கு முன்னாடி இவர் இருந்தது வேற, இதுக்கப்புறம் ஒழுங்கான ஒரு வாழ்க்கையை தான் வாழணும்னு நினைக்கிறாரு, நீங்க 2 பேர் சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்க தான் யோசிச்சு உங்க முடிவை சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் மாலினி கிட்ட சொல்லிட்டாரு. மாலினிக்கு இவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, ஒரு ஸ்டேஜ்ல மாலினி எனக்கு ஓகே, என் பொண்ணு முடிவு தான் எனக்கு முக்கியம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதே சமயம் விஜயும் சத்யாவும் சேர்ந்த மாதிரி சத்யாவோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறாங்க. இதுக்கப்புறம் கட்டலராஜு தொல்லையை தாங்கிக்க முடியாது, நாங்க 2 பேருமே வேற ஊருக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம்னு சொல்லும் போது அப்பவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இதெல்லாம் கட்டலராஜோட ஆள் ஒருத்தன் கவனிச்சிடுறான். அண்ணன் இந்த மாதிரி பிளான போட்டுட்டு இருக்காங்கன்ற மாதிரி கட்டலராஜு கிட்ட சொல்லிடுறான். எது இந்த மாதிரி பிளான போடுறாங்களா, அதுக்குள்ள சத்யாவை எப்படியாவது அடையணும் அப்படின்ற மாதிரி கட்டலராஜுவும் யோசிச்சுட்டு இருக்காரு. அம்மாக்கு இந்த மாதிரி ஒரு மாப்பிளைய பார்த்திருக்காருல, இல்ல மீராக்கு பெருசா விருப்பம் இல்ல. அப்பதான் இந்த இடத்துல இவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா இவரோட அம்மா வந்து விலை மாதுவா இருந்தவங்களா இருப்பாங்க. என் அப்பா நம்பிக்கையோட அங்க இருந்து கூட்டு வந்தாரு, ஒரு நல்ல லைஃபா உங்களுக்கு தந்தாரு. சோ யாரு எப்பனாலும் மாறலாம், நீ என்ன நம்புன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி மீராவும் ஏத்துக்கிறாங்க. அதாவது அம்மாவை வந்து அந்த கட்டலராஜுவை கட்டிக்கிறதுக்கு இவங்க சம்மதிக்கிறாங்க. சோ கல்யாண ஏற்பாட சீக்கிரமா ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கட்டலராஜு மாப்பிள்ள மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க 2 பேருக்கு ஃபார்மாலிட்டிக்கு கல்யாணம் மாதிரி ஏற்பாடுலாம் பண்ணிருக்காங்க போல. இந்த கல்யாணத்துல மீரா டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இந்த கட்டலராஜு குறுகுறுன்னு மீராவை பார்க்க ஆரம்பிக்கிறான். அதாவது மீரா மேல சபலப்படுறான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப பிரசன்ட்ல நமக்கு மணியை காட்டுறாங்க. ஆக்சுவலா மணி பெட்ல தோத்துட்டான் போல. இப்ப நிறைய காசு தேவைப்படுது. ஏற்கனவே சிவா கிட்ட கேட்கிற மாதிரி காசு கேட்கிறான். சிவா என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிடுறாரு. அப்ப வேற ஒருத்தன் கிட்ட காசை வாங்கலான்ற மாதிரி இவன் முடிவு பண்றான். யாருக்கு கால் பண்றான்னா ரிச்சிக்கு கால் பண்றான். ஆக்சுவலா கட்டலராஜு சாகும் போது நீ அந்த இடத்துல இருந்து போனதை நான் பார்த்தேன், நீ தான் கட்டலராஜுவை சாவடிச்சிருக்க, வெளியே சொல்லக்கூடாதுன்னா எனக்கு காசு வேணும்ன்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா கட்டலராஜு இறந்து போன இடத்துல இவரும் இருந்திருக்காரு போல. அதனால ரிச்சி செம்மையா பயப்படுறாரு. சரி சரி நான் காசை எப்படியாவது அரேஞ்ச் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் கிட்ட சொல்றாரு. இப்ப சிவாக்கு ஒரு பிரச்சனை வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கொலை பண்ணது யாருன்றது மணிக்கு தெரியும்ல, அதை வச்சு அடிக்கடி சிவா கிட்ட காசு கேட்டுக்கிட்டே இருக்கான். என்ன இவன் அடிக்கடி காசு கேட்டுக்கிட்டே இருக்கான், இவனை ஏதாவது பண்ணணும் போல அப்படின்ற மாதிரி இவருமே கூட இருக்க ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சிஐ லேடி டீம் கிட்ட பேசுறத நமக்கு காட்டுறாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி கட்டலராஜுவை யாரோ போட்டு தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணாங்கல்ல, போட்டு தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணது வந்து அந்த சிவாதான்றது நமக்கு தெரியும். இவங்க இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க. சிவாவை உடனே தூக்கணும், விசாரணை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப சிவா வந்து ப்ரோக்ராம்ல இருக்காரு. அந்த ப்ரோக்ராம்க்கே இவங்க வந்துடுறாங்க. வந்தவங்க சிவாவை அந்த இடத்துல வச்சு லாக் பண்ணி இங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. மாலினி இருக்காங்கல்ல, இந்த ராஜுக்கு ஒய்ஃப் மாதிரிலாம் பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா மீராவிய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி இவளையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மாலினி இந்த இடத்துல கோவப்படுறாங்க. என்னடி என்கிட்டயே சவுண்ட் விடுற, கண்டிப்பா நான் இவளையும் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி இவர் பிரச்சனை பண்றாரு. இப்பயே மீரா கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா மாலினி இருக்காங்கல்ல, நீ தப்பிச்சு போயிடு தப்பிச்சு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மாலினி தப்பிச்சு நேரா ரிச்சியை பாக்குறதுக்காக வராங்க. ரிச்சி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இப்ப ரிச்சி வீட்டுக்கு வரும்போது கட்டலராஜு கிளம்பி போயிட்டான் போல. உன்னை நம்புன, இப்படி பண்ணிட்டியப்பா அப்படின்ற மாதிரி மாலினி ஒரு பார்வை பாக்குறாங்க. இதனால இவர் இருக்கார்ல, அந்த கட்டலராஜுவை பார்க்கணுன்ற மாதிரி நேரா அவனை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை, நீலாம் மனுஷனா அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காரு. ஆமாண்டா நான் அப்படிப்பட்டவன் தான், உன்னால என்னடா பண்ண முடியும், இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி அவனுமே தெனாவட்டா பேசிட்டு இருக்கான். இதுலதான் இந்த ரிச்சி செம்ம அப்செட்ல இருந்திருப்பாரு. அன்னைக்கு நைட்டு குடிச்சிட்டு இருக்கும் போது அந்த கட்டலராஜுவை நான் விட மாட்டேன், கண்டிப்பா கொல்லுவன்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. சோ இததான் வந்து ஆளுங்க வந்து சுனில் கிட்ட சொன்ன மாதிரி காமிச்சிருப்பாங்க. பிரசன்ட்ல சிவாவை புடிச்சு வச்சிருக்காங்கல்ல, 6 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டலராஜுவை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்க, இப்ப கூட நீ கொலை பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லிட்டாங்க. இவருமே நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. 6 வருஷத்துக்கு முன்னாடி கட்டலராஜுவை கொல்றதுக்கு ட்ரை பண்ணது உண்மைதான். ஏன்னா ஜெயிலுக்கு அனுப்பிட்டார்ல, அந்த கோவத்துல கொல்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா அவன் தனியால எல்லாரையும் அடிச்சோன்னு இந்த சிவாக்கு பயம் வந்துரும். நான் தெரியாம பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உன் விஷயத்துல தலையிட மாட்டேன், என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரி அவன் கிட்ட கெஞ்சிருப்பாரு. அதுக்கு கட்டலராஜு என்னதான் இருந்தாலும் ஒரு டைம் எனக்கு ஃப்ரெண்டா இருந்திருக்க, பொழைச்சு போ அப்படின்ற மாதிரி அங்க இருந்து விட்டுருப்பான். சோ நான் அவன் கிட்ட மன்னிப்பு கேட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன், நான்லாம் அவனை எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி இவர் பிரசன்ட்ல சொல்லிட்டு இருக்காரு. இவன் பண்ணல போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க.
இப்ப இவரும் இவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்பும் போது ஏதோ ஒன்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டே கிளம்புறாங்க. இவங்க யோசிச்சு பார்க்கறத நமக்கு விஷுவலா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா மணி இருக்கான் பாத்தீங்களா, என்ன பண்ணிருப்பான்னா ரிச்சியை மிரட்டி இருப்பான். அப்ப ரிச்சி ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. ரிச்சி அந்த இடத்துல இருந்து கிளம்பும் போது வேற ஒருத்தன் உள்ள போனதை கவனிச்சிருப்பாரு. உள்ள போனவன் யாரு, விஜய் தானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப விஜய்க்கு கால் அடிக்கிறாரு. ஏண்டா எனக்கு அப்புறம் உள்ள போனது நீதான் அவர் ஏதோ பண்ணிருக்க, நீ பண்ண கொலைக்கு நான் இப்ப பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கன்ற மாதிரிலாம் விஜய் கிட்ட பேசுறாரு. இதை கேட்கிற விஜய்க்கு ரொம்ப பயமா இருக்கு. இவர் தான் பண்ணாரா என்னன்னு தெரியல, வேகமா காலை கட் பண்ணிடுறாரு. விஜய் தான் பண்ணான்றதை நம்ம போலீஸ் கிட்ட சொல்லிடலாம் ரிச்சி யோசிக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள சிவாவும் ஃப்ரெண்டும் வந்த மாதிரி இவரை லாக் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் கொன்னான்றதை சொல்லக்கூடாது, மணி தான் இந்த கொலையை பண்ணான்னு சொல்லணும்ன்ற மாதிரி சிவா மிரட்டுறாரு. அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு இவன் சொல்றான். அப்படி பண்ணலன்னு வச்சுக்கோ, நீ பண்ணிட்டு இருக்க ஏமாத்துத்தனத்தை பத்தி நான் போலீஸ் கிட்ட சொல்லுவேன் மாதிரி சிவா மிரட்டுறாரு. ஆக்சுவலா இவன் காரை ரிப்பேர் பண்ணி தர வேலை மட்டும் பண்ணல, கார்ல இருக்க முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் திருடுற வேலை பண்ணுவான். அதே மாதிரி புக்கை திருடுற வேலை பண்ணுவான். இந்த மாதிரி கேடித்தனம் எல்லாம் பண்ணிருப்பான். இதெல்லாம் நான் சொல்லிடுவேன், அதனால நான் சொல்ற மாதிரி போலீஸ் கிட்ட சொல்லுன்ற மாதிரி சிவா மிரட்டுறாரு. இவனுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். இப்ப ஸ்டேஷனுக்கு வந்தவன் என்ன சொல்றான்னா, மணி தான் இந்த கொலையை பண்ணிருக்கான்ற மாதிரி சொல்றான். எனக்கும் கட்டலராஜுக்கும் நடுவுல ஒரு பிரச்சனை இருந்தது, மிரட்டுறதுக்காக போகும்போதே அவர் செத்து போயிருந்தாரு. அந்த டைம் மணி தான் அந்த இடத்தை விட்டு போனா, சோ மணி தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றான். சிவா சொன்னதுனால இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா சிவா கிட்ட அடிக்கடி மணி மிரட்டி காசு கேட்டான் பாத்தீங்களா, என்ன இவன் மிரட்டி காசு கேட்கிறான், இவன் கிட்ட நம்ம காசு தரலனா இவன் உண்மையை சொல்லிடுவான், அதுக்குள்ள இவனை சிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த சிவா பிளான் போட்டு தான் சிக்க வச்சிருக்காரு போல. மணி ஹெல்ப் பண்றேன்னு சொல்லும் போதே இந்த சிவாக்கு மணி மேல வந்து கொஞ்சம் சந்தேகம் இருந்திருக்கும். இவன் கடைசி நேரத்துல கால வார கூட வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சிருப்பாரு. அதனால கொலை நடந்த ஸ்பாட்லயே இவன் கைரேகை படுற மாதிரி அங்க பாட்டில் எல்லாம் போட்டிருப்பாரு. அதாவது கொலை நடந்த ஸ்பாட்ல இவனோட கைரேகை கிடைக்கிற மாதிரி செட் பண்ணிருப்பாரு. ரிச்சி சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி மணியை வர வச்சிடறாங்க. மணி நாலாம் பண்ணலன்னு சொல்றான். ஆனா கைரேகை இவன் கூட மேட்ச் ஆகுதுல, இவன் தான் பண்ணிருக்கான் போலன்ற மாதிரி இவனை லாக் பண்ணி கூட்டு போறாங்க. உண்மையில நடந்தது வேறன்னு இவன் சொல்றதுக்கு வரான். ஆனா போலீஸுங்க நம்பாம இழுத்துட்டு போறாங்க. இந்த சிவா மணியை சிக்க வச்சிட்டாரு. ஆனா உண்மையில கொலை பண்ணது யாருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, இப்பதான் ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா அந்த நாள் இவர் ப்ரோகிராம் முடிக்கும் போது நிறைய கால் வந்ததுல, இவரோட பையன் கிட்ட இருந்து தான் கால் வந்திருக்கும். பையன் யார் தெரியுமா, விஜயா தான் இருப்பாரு. சோ விஜய்னு ஒரு கேரக்டரை காமிச்சாங்கல்ல, அவரு சிவாவோட பையன்றது தெரிய வருது. அப்ப நான் கொலை பண்ணிட்டேன் வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டுருப்பாரு. இவருமே அந்த இடத்துக்கு வந்து பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. என்னடா ஆச்சு, நீ எப்படிடா பண்ணன்னு கேட்கும் போது இந்த விஜயும் நடந்த விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா விஜய் ஹாஸ்பிட்டல் வாசல்ல இருக்கும் போது இந்த மணி இருக்கான்ல, விஜய் கிட்ட பேசிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் போல, அதனால பேசிட்டு இருக்கான். அந்த வழியா வர கட்டலராஜு இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. உடனே மணிக்கு கால் அடிக்கிறாரு. உன் கூட இருக்கவன் உன்னோட ஃப்ரெண்டா, அவனை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்துருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவனும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். டே விஜய், ஒரு வேலை இருக்கு, என் கூட வான்ற மாதிரி மணி என்ன பண்றானா, விஜய் இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறான். என்ன கட்டலராஜு இடத்துக்கு கூட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி விஜயும் கொஞ்சம் பயந்துகிட்டே தான் வராரு. நீ சத்யாவும் ஃப்ரெண்டுன்ற மாதிரி தானே சொன்ன, ஆனா சத்யாவும் நீயும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்ற மாதிரி ஒரு பிளான் போயிட்டு இருக்காமே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா அப்படின்ற மாதிரி இவனுமே உண்மையை ஒத்துக்கிறான். அண்ணன் எங்களை விட்டுருங்க, நாங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். சரிடா, நீங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஆனா அதுக்கு முன்னாடி அந்த சத்யா கூட நான் ஒரே ஒரு வாட்டி ஒன்னா இருக்கணும். நீ என்ன பண்ணு, கையோட போய் அவளை கூட்டு வா, கொஞ்ச நேரம் ஒன்னா இருக்கேன், அதுக்கப்புறம் இங்க இருந்து கூட்டு போய்க்கோ, அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற விஜய்க்கு கோவம் வருது. இருந்தாலுமே விட்டுருங்கன்னு கெஞ்சி கேட்கிறாரு. ஆனா இவன் திரும்ப திரும்ப இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கான். இதுல கடுப்பான விஜய் இருக்காருல, பாட்டில வச்சு மண்டிலே அடிக்கிறாரு. மேற்கொண்டு அட்டாக் பண்ணி கொடூரமா கட்டலராஜு கதையை முடிச்சிருப்பாரு. கதையை முடிச்சதுக்கு அப்புறம் செம்மையா பயந்துதான் அப்பா வர வச்சிருப்பாரு. அந்த ஸ்பாட்ல மணியும் இருந்ததுனால மணிக்கு எல்லாமே தெரியும். டே மணி, இதெல்லாம் வெளியே சொல்லாத, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி சிவா இருக்கார்ல, மணியை வந்து சமாதானம் பத்தி இவரோட ஆளா மாத்தி இருப்பாரு. ஆனா மணி காசு கேட்டு தொல்லை பண்ணாம பாத்தீங்களா, இதுல சிவா செம்மையா அப்செட் ஆயிருப்பாரு. இதுக்கு மேல இந்த மணியை விட்டு வச்சா நம்ம பையனுக்கு தான் பிரச்சனை வரும், இந்த மணியை எப்படியாவது சிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. எப்ப பாரு இவர்கிட்ட காசு கேட்டுட்டு இருந்தவன் ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணிருப்பான்னா, நான் ஒன்ன மாட்டி விட்டுருவேன்ற மாதிரி ரிச்சியை மிரட்ட ஆரம்பிச்சிருப்பான். ரிச்சி அந்த இடத்துல விஜய பார்த்திருப்பாரு, அதை பெருசா எடுத்துக்காம இருந்திருப்பாரு. ஆனா ஒருத்தன் மிரட்டினதுக்கு அப்புறம் ரிச்சிக்கு பயம் வந்திருக்கும். விஜய மாட்டி விட்டுருவேன்ற மாதிரி விஜய மிரட்ட ஆரம்பிச்சிருப்பாரு. இப்ப விஜய மிரட்ட ஆரம்பிச்சோன்னா விஜய்க்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்பா கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆக மொத்தத்துல இதுக்கெல்லாம் பின்னாடி மணி தான் இருக்கான், காசு கேட்டு நம்மள தொல்லை பண்ற மாதிரி இப்ப ரிச்சியை தொல்லை பண்றான், அவனை சிக்க வைக்கணும்ன்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பாரு. இதனால தான் ரிச்சி கிட்ட மணி பேரை சொல்லிரு, மணியை மாட்ட வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏற்கனவே அந்த ஆயுதத்துல வேணும்ட்டே இவங்க மணியோட பிங்கர் பிரிண்ட் படுற மாதிரி பண்ணிருப்பாங்க. அதனால மணி கடைசியில மாட்டிக்கிறான். இவருமே பையனை காப்பாத்திடுறாரு. என் பையனுக்காக இவ்வளவு விஷயம் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு.
இதோடயே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.